இது எஃப்னா தமிழ் டிவியின் விசேட செய்திகள். மழை வெள்ளத்தினால் அழிவடைந்த பயிர்களுக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு. மழை வெள்ளத்தால் அழிவடைந்த பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்ற விவசாய பிரதியமைச்சர் அறிவிக்கின்றார். நெல், சோளம், உருளைக்கிழங்கு, சோயா, போஞ்சி, மிளகாய் மற்றும் வெங்காயம் உட்பட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க முடியும். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட வேண்டாம். நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை குறைந்த பின்னர் பயிர்ச்சேதம் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படும். அழிவடைந்த பயிர்களை மீள பயிரிடுவதற்காக விவசாயிகளுக்கு இலவச பயிர் விதைகள் வழங்கப்படும். அத்துடன் சீரற்ற காலநிலையில் பெரும்போக விவசாயத்தில் 4,800 ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. 4,000 ஏக்கர் பகுதியளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சிறப்புரிமைகள் வழமை போல் வழங்கப்படும். இதுவரை சலுகை குறைப்பு மேற்கொள்ளப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் வழமை போல் வழங்கப்படும் என்று நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் அறிவிக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் எவ்வித சலுகை குறைப்புகளும் மேற்கொள்ளப்படவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக இதுவரை 35 விண்ணப்பங்கள் மட்டும் கிடைக்கப்பெற்றுள்ளன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்ட சுமார் 25 தொடக்கம் 30 வீடுகள் தற்பொழுது புனரமைக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்தில் இந்த வீடுகள் முன்னுரிமையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். மொத்தமுள்ள 108 வீடுகளில் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 80 வீடுகளும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 28 வீடுகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பெரும் மக்கள் வெள்ளத்தில் மதராசா மாணவனின் ஜனாசா நல்லடக்கம். 5 நாட்களின் பின்னர் கண்டெடுக்கப்பட்ட நிந்தவூர் மதராசா மாணவன் கலீஸ் தாஸ்ரிக் அவர்களின் ஜனாசா சம்மந்துறை மகாவித்தியாலய மைதானத்தில் பெருந்திரளான மக்கள் வெள்ளத்தின் பிரசன்னத்துடன் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு சம்மாந்துறை பெருந்திரளான மக்கள் மத்தியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கை இராணுவத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தாத பாதாள உலக குழுக்களின் புதிய யோக்தி. போதைப்பொருள் பாதாள உலக குழுக்கள் எதிர்த்து போராடுவதில் தனித்துவமான பங்கை வகிக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படையில் இருக்கும் உத்தியோகத்தர்களை இலக்கு வைத்து பாதாள உலக குழு உறுப்பினர்கள் சமூக ஊடக நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். விசேட அதிரடிப்படையில் உத்தியோகத்தர்களை இலக்கு வைத்து அவர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்கள் மூலம் பொய்யான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். இந்த நாட்டில் போதைப்பொருள் பாதாள உலகத்தை ஒழிப்பதில் தனித்துவமான பங்கை வகிக்கும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கடந்த 4 மாதங்களில் மாத்திரம் ஏராளமான போதைப் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியும் EVPயும் தம்மை தவிர ஏனையவர்கள் கள்வர்களாக்கி அவர்கள் என்ன செய்கின்றனர்? அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்பட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன அறிவிக்கின்றார். அரசாங்கம் நாளுக்கு நாள் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு எதிராக செயற்படுகின்றது. EVPயும் தேசிய மக்கள் சக்தியும் தம்மை தவிர ஏனைய அனைவரும் கள்வர்கள் என்பதை மக்கள் மனதில் பதியச் செய்தனர். ஏனைய அரசியல்வாதிகள் அனைவரையும் கள்வராக்கியுள்ள இவர்கள் இன்று என்ன செய்கின்றனர்? அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் 50,000 ரூபாய் டிக்கெட் பெற்று இசை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அந்த இசை நிகழ்ச்சியில் ஒரு மேசைக்கு 5 லட்சம் ரூபாவாகும். இவர்கள் 10 லட்சத்துக்கு 2 மேசைகள் முன்பதிவு செய்தனர். முறைமை மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சியை கைப்பற்றியவர்களின் செயற்பாடு இதுதானா? நல்லாட்சி அரசாங்கத்தில் எவருக்கும் புதிய வாகனங்கள் வழங்கப்படவில்லை. முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறியவர்கள் இதுவரை அதற்கான எந்தொரு நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. தாம் பதவியேற்றாலும் பேருந்தில் நாடாளுமன்றம் வருவோம் என்றும் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வருவோம் என்றும் கூறியவர்கள் இன்று அதனை பின்பற்றுகின்றாரா என்ற கேள்வி இருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி தன்மை அனுரவிடம் தெரிகின்றதா? 2015ஆம் ஆண்டில் தோல்வியடைந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை 2016ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பசல் ராஜபக்ச உருவாக்கினார். அதன் ஊடாக கோத்தபாய ராஜபக்ச முன்னிலைப்படுத்தப்பட்டார். கோத்தபாயவும் பல மாற்றங்கள் மேற்கொண்டார். பொதுஜன பெரமுன கட்சியில் படித்த அறிவுள்ள இளைஞர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றனர். அனுரகுமார சனாய்க்கா கூட 3% இருந்த EVPயை மீள கட்டியெழுப்பி EVPயின் மற்றொரு முகமாக தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் அறிவுள்ள கற்ற புதிய எளிய முகங்கள் அறிமுகப்படுத்தினார். கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட முன்னுரிமை போல் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் பெண்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்ச வர்த்தக மாநாடுகள் வருகதந்திருந்த அதிக வர்த்தகர்கள் அனுரகுமார திசாநாயக்க வர்த்தக மாநாடுகளுக்கும் வருகதந்தமை இதில் சிறப்பம்சம்.
பல கோடீஸ்வர வர்த்தகர்கள் தனக்கு ஆதரவு தெரிவிக்கின்றனர் என்பதை கோத்தபாய வெளிப்படுத்தியிருந்தார். அனுரகுமார திசாநாயக்கவும் அந்த வழிமுறையை பின்பற்றியிருந்தார். இதேவேளை கோத்தபாய ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நாட்டில் இராணுவ ஆட்சி தலைதூக்கும் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அனுரகுமாரவும் பழைய EVP இயக்கம் மீள கொண்டு வரப்படும் என்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. உண்மையில் கோத்தபாய ராஜபக்ச அரசியலுக்கு புதியவர். அவரது ஆட்சியின் போது அவருக்கு ஆலோசனை வழங்கியவர்களினால் நாடு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி வகித்த திரைக்கு பின்னால் இருந்தது ரணில் பல ஆதரவுகளை வழங்கியிருந்தார். அனுர ஆட்சியை உருவாக்க ரணிலின் பங்களிப்பு இல்லாமல் இல்லை. எமது கோரிக்கைகளை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டுவோம். வடகிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கொண்டுள்ளனர். எனவே அங்கே இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வுக்கும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது. இந்த அனுமதியை அனுரகுமார அரசாங்கம் புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்ட போராடுவோம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச அறிவிக்கின்றார். இலங்கையின் வடகிழக்கு மாகாணங்களில் தமிழர்கள் செறிந்து வாழ்கின்றார்கள். கட்டுப்பாடு இல்லாமல் சட்டங்களுக்கு மதிப்பளிக்காமல் நினைத்த மாதிரி வாழ்கின்றனர். வடகிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வு என்ற பெயரில் தமிழீழ விடுதலை புலிகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நினைவு கூறுகின்றனர். கடந்த 27ஆம் தேதி வடகிழக்கில் வாழும் தமிழர்கள் மாவீரர் நாள் நிகழ்வில் பங்கேற்றார்கள். இது தெற்கில் வாழும் சிங்கள மக்களை குதிப்படையச் செய்யும் நடவடிக்கைகளில் ஒன்று. தமிழ் மக்களின் பார்வையில் மாவீரர்கள் யார்? அவர் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடி உயிரிழந்த விடுதலை புலிகள் ஆவார். நாட்டை அளித்த சிங்கள மக்களை கொடுமைப்படுத்திய அந்த பயங்கரவாதிகளை எப்படி நினைவேந்தலாம்? நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பயங்கரவாதிகளை நினைவேந்த அனுமதிகள் இல்லை. எனவே மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுர அரசு அனுமதி வழங்கியது ஏன்? தமிழ் டயஸ்போராக்களுக்கு பயந்து அனுர அரசு செயற்படுகின்றதா? வடகிழக்கில் இனிமேல் எந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்வும் அனுர அரசு அனுமதி வழங்கக்கூடாது. எமது இந்த கோரிக்கையை அனுர அரசு புறக்கணித்தால் அதற்கு எதிராக தெற்கில் நாம் மக்களை அணிதிரட்டுவோம். வடகிழக்கு நினைவேந்தல் நிகழ்வுக்கு மாவீரர் நாள் நிகழ்வுக்கு அனுமதி வழங்குவதுதான் நல்லிணக்கம் அல்ல என்பதையும் அனுர அரசு புரிந்து கொள்ள வேண்டாம். மட்டக்களப்பில் ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று பார்வையிட்டிருப்பதுடன் அவர்களுக்கான உடனடி நிவாரண வசதிகள் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றார் சாணக்கியன். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக சந்திரசேகர். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதியின் அங்கீகாரம் மற்றும் உத்தரவின் பேரில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக அமுல்படுத்தப்படும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் கடத்தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் நியமிக்கப்பட்டுள்ளார். பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் அபிரத்ன கடத்தொழில் அமைச்சருக்கு முகவரியிட்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு பிரதியிட்ட கடிதம் மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.